போராட்டத்தை கைவிட வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் என்ற தமிழ்நாடு பார் கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் செல்வம், வழக்கறிஞர்களுக்கான புதிய விதிகளை உருவாக்கும் குழுவில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்த்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்களுக்கும் தமிழக பார் கவுன்சிலுக்கும் இடையே சுமூகமான சூழல் உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 126 வழக்கறிஞர்கள் மீதான பணியிடை நீக்க உத்தரவை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் தெரிவித்தார். 126 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்து திரும்ப ரிவோக் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் வெகு சீக்கிரமாக நடைபெற இருக்கின்றது. அதுதான் சுமூகமான ஒரு தீர்வு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நம்மளுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அந்த குழுவையும் இன்னும் சற்று உயர்த்தி நாங்கள் தமிழ்நாடு பார் கவுன்சில் கேட்டிருக்கின்றது. எனவே இந்த சுமூகமான தீர்வு வெகு சீக்கிரமாக தமிழகத்தில் அனைத்து கோர்ட்டுகளும் இயங்குவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு.